Hi friends, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம என்ன கேம் பார்க்க போறோம்னா இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3 தான் பார்க்க போறோம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் கைஸ். இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்ல வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் வந்து ரொம்ப எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. நீங்கள் மட்டும் ஹாப்பியாக இருந்தால் போதுமா, நான் ஹாப்பியாக இருக்க வேணுமா? ஸோ நான் என்ன கேட்க போகிறேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாருக்குனாலும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதுதான் இந்த வருஷத்தோட வந்து லாஸ்ட் வீடியோ. ஸோ எல்லோரும் ஜாலியாக இருங்க. ஸோ வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப பேசிட்டே நினைக்கிறேன். நாங்களே கார் எடுத்துகிட்டு போயிட்டோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா இந்த பழைய வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ வேறு ஒரு வீடியோவில் வந்து இந்தியன் பைக்ஸ் வந்து அப்கிரேட்லாம் பண்ணிட்டாங்க, புது வீடெலாம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் நம்ம பழைய வீட்டை மறக்க முடியுமா? இருந்தாலும் ப்ரோ நீங்கள் அந்த வழியாக போயிருக்கலாமே, எதுக்கு சுற்றிக்கிட்டு போகிறீங்கன்னு பார்க்குறீங்க? மறந்துட்டு வந்துட்டாங்க. அந்த வழியாக போகலாம் அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு போட்டு இந்த மைன்கிராஃப்ட் போட்டு இன்னொரு ஒரு பேட் நியூஸும் இருக்குது. நம்ம மைன்கிராஃப்ட் சர்வரில் ஒரு ப்ளே பண்ணிட்டு இருந்தோம்ல, அந்த சர்வர் வந்து டெலிட் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் நான் மைன்கிராஃப்ட் வீடியோ போட்டாலும் வேறு சர்வரில் தான் போட முடியும். ஸோ எல்லாமே வந்து பிகினிங்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நமக்கு வேறு ஐஎம்லாம் கிடச்சிச்சு. சரி அந்த வீடியோ வந்து பேசிக்கிட்டே வந்து நம்ம வந்து நம்மளோட பழைய வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஓகே, வீட்டுக்குள்ளே போய் கார் ஏற்றுவோம். ஓகே, கார் ஏற்றி வரணும். என்ன ப்ரோ ஸ்கின்னெல்லாம் மாறி இருக்கிறது தானே நினைக்கிறேன். இந்தியன் பைக்ஸ் அப்படின்னு ஒரு இது ஆப் இருக்குது கைஸ். அதில் போய் நம்ம மாற்றணும்னா இந்த மாதிரி வேறு கேரக்டர்லாம் இருக்குது. ஸ்கெலிட்டன் அந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஸ்பான்சர்லாம் இல்லை, உங்களுக்கு பிடிச்சா மட்டும் இது பண்ணிக்கோங்க. பிடிக்கலன்னா நீங்கள் வேறு கேரக்டரை வச்சு இது பண்ணலாம். பிடிச்சிருந்தா மட்டும் அந்த ஆப் ப்ளே ஸ்டோருக்கு போய் டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த ஸ்பான்சர்லாம் கிடையாது, இப்போவே சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம ரொம்ப நாள் கழித்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம். சுற்றி பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி தான் வச்சுருக்குது எல்லாமே. இது பாருங்கள், பெட்ரூம், இங்கே ஒரு சீக்ரெட் பெஸ் கூட இருக்குங்க. இப்போ பாருங்கள், எனக்கு வந்து இந்த கேம் விளையாடும் போதெல்லாம் ஒரே ஒரு டவுட்டு கைஸ், எதுக்கு இங்கே இந்த கதவு மாதிரி கொடுத்துருக்காங்க? அதுதான் இது இந்தியன் பைக்ஸில் க்ரியேட் பண்ணவருக்கு ஒரு ரிக்வஸ்ட், எதுக்கு அந்த டோர் கொஞ்சம் கொடுத்துருக்கீங்க மட்டும் சொல்லுங்கள். இதை அவர் பார்க்க மாட்டார், இருந்தாலும் சொல்லிக்கிறேன். அப்படியே நீங்களும் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எதுக்கு அது அப்படின்னு. ஒரு குளியலை போட்டு வரும் இங்கே தான் பாத்ரூம். அதே மாதிரி பாருங்க கைஸ், பஞ்சை பாருங்க கைஸ். இந்த கேரக்டருக்கு துணி போட முடியுமான்னு பார்த்துக்குறோம். ஃபஸ்ட்டு பர்சன் வியூவில் குத்திலாம் ஒதுக்கிறேன். கைஸ் ஃபோன் எடுக்க முடியல கைஸ், என்னன்னு பார்த்துட்டு வரேன். கைஸ் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, ஃபோன் எடுக்க முடியல, ஏதோ பக்குன்னு நினைக்கிறேன். சரி அது விடுங்க கைஸ், நம்ம போவோம். கைஸ் காலைல பார்த்தீங்கன்னா என்ன ஷூன்னு, நைக்குங்க, நைக். ஓகே இப்போ வாங்க நம்ம அப்படியே வெளில போய் கொஞ்ச நேரம் இருக்கலாம். நம்ம கார் வேறு எடுக்க முடியாது கைஸ், ஏன்னா நம்ம ஃபோனே வந்து ஒர்க் ஆகலையே, ஏன்னா பக்குன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, அது இல்லைன்னா நம்மளால் கேம் விளையாட முடியாதா என்ன? இவ்வளோ இப்போ சிட்டி கொடுத்து வச்சுருக்கானுங்க, போக முடியாதா என்ன? இந்த வழியா இந்த காரே சும்மா நாஸ்தி பண்ணி வச்சுருக்கேன் கைஸ். நம்ம கைஸ் இப்போ எடுக்க முடியுது கைஸ், ஏதோ பக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி இப்போ வாங்க நம்ம பவர் சிட்டி எடுத்துக்கணும். அதுவும் நிஞ்சா. இதுதான் கைஸ் எனக்கு ஓகே கைஸ். நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த கேம்லேயே எனக்கு பிடிச்சது இது மட்டும்தான் கைஸ், பவர் சிட்டி. ஸோ கொஞ்சம் ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் பாருங்க கைஸ்.
எப்படி இருக்கானு அந்த ஃப்ராங்க்லின் அந்த இதில் இருக்க ஃப்ராங்க்லினை விட நல்லா தான் பேசியிருக்கேன். சும்மா ஸ்டைலாக போகிறாரு. இது ஃபஸ்ட்டு பர்சன் இதில் பார்த்தேன். அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃபுல் ஹேண்ட் மட்டும் போட்டிருக்கான். கவசுகினா கவசுகி தாங்க. சும்மா எப்படி போகிறான் பாருங்க. அண்டு ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஜாலியாக இருங்க. சரிங்க, ரொம்ப பேசல. இப்போது இந்த ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட வந்தாச்சு. இந்த ட்ரெயின் இந்த அப்டேட்டில் வந்து ட்ரெயினை வந்து ஓட்டுற மாதிரியே பிடிக்கல போய். அங்கே இங்கே ஓட்டிருக்காங்க ட்ரெயினை. நம்ம போய் தேடி கண்டுபிடிக்கணுமா. இந்த ட்ரெயின் பின்னாடி இருந்தால் நம்ம வீடியோ எடுக்கும்போது ஸோ என்னென்ன அப்டேட்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். எப்படி ஒரு ஸ்கிட்டு ஓகே. இங்கே இவ்வளோ வீடு இருக்குது. ஆனால் ஒரு வீட்டில் கூட நம்மளால் போக முடியாது. எதுக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பார்ட் 3 வேணுமா வேணாமா சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறது வச்சு தான் நான் வந்து போடுவேன். வீலிங் அடிச்சுட்டேங்க. சும்மா கொஞ்சமாக தான் அடித்தேன். அவ்வளோதான் டெத்தாக போகிறேன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், நல்ல வேலை கைஸ். இன்ஃபினிட்டி ஹெல்த் போடணும் முதல்ல. அது நம்பர் மறந்துட்டேங்க. ஏதோ கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. இதுதான் இன்ஃபினிட்டி ஹெல்த்தா? எஸ் கைஸ், சீட் ஆக்டிவேட்டட் இன்ஃபினிட்டி ஹெல்த். ஆமாம், இனிமேல் நமக்கு ஹெல்த் இருக்கும் எப்போவுமே. இல்லை இந்த ஹெல்த் இங்கே இருக்குதுல்ல, அது ஃபுல்லாக ஒன்று இன்னொரு தடவை போடுக்க சேஃப்டிக்கு. ஏன்னா அப்படி அது வரலன்னா என்ன பண்ணுறது. கைஸ் என்னாச்சுன்னே தெரில, திடீர்னு பேக் வந்துடுச்சு கைஸ். ஸோ ரெக்கார்டிங்கில் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கோம், அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இன்ஃபினிட்டி ஹெல்த் திரும்ப போட்டு போங்க இருக்கும் சேஃப்டிக்கு. ஃபுல்லாவில் இருந்தாலும் போட்டுங்க. இந்த ஆடு வேறு வந்து தொல்லை பண்ணுது கைஸ். ஸோ நம்ம இன்னொரு தடவை இன்ஃபினிட்டி ஹெல்த் போட்டாச்சு. இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் கைஸ், நம்ம சாபமாக இருக்குமா இல்லையான்னு. கொஞ்சம் பின்னாடி போய் அப்படியே போவோம். பறந்தாச்சு கைஸ். சாகசத்தை பண்ணியாச்சு. இப்போ இங்கே ஒரு ரேம்ப் இருக்குது கைஸ். இது எப்படி போகுது? ஒமேகாட் போக முடியும். ஓகே விடுங்க, அது விடுங்க. அங்கே ஒரு பெரிய ரேம்ப் இருக்குது கைஸ், அதுக்கு போகும். இருக்கிறதுல வந்து இங்கே இருக்க பெரிய ரேம்ப் வந்து அங்கே எப்படி ட்ரெயின் கிட்ட இருக்குது. இது வந்துருக்குது. இதுக்கு பார்த்து இல்லைன்னு நினைக்கிறேன். உள்ள என்ட்ரு என்ன இது? புதிய வீடு. இங்கே ஸ்டைலாக நிறுத்துவோம் வண்டியை. ஓகே, இறங்கியாச்சு. உள்ளே போய் பார்ப்போம் கைஸ். நான் புதுசாக வந்துருக்குது. புதுசாக எது இருந்தாலும் நம்ம போய் பார்ப்போம் கைஸ். கைஸ் இங்கே எதுவும் இருக்குது. ஓடுறது வேறு. இது என்னது? இது இன்னொரு இது இன்னொன்னா. இது வந்து டோரு பாய் வேறு கொள்ளாது கைஸ். கைஸ் படிக்கட்டுலாம் இல்லை, ஒரு ரேம்ப்பு. இங்கே வண்டி எத்தனை வரலாம் கைஸ், அதுக்கு தான் ரேம்ப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. யார் கைஸ் இவன்? இங்கே வந்து கீழே கொடுத்ததுக்கே அவ்வளோ அடிப்பட்டுவாங்க. ஓகே, இங்கே ஒரு வழி போகுது கைஸ். இங்கே ஒன்றுமே இல்லை.
லால் அந்த மாதிரி தான் கைஸ் ஆச்சு இப்போ. ஓகே இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். எல்லாம் வந்தாச்சு. ஒரு வேளை வண்டிக்கு தான் கைஸ் இந்த ஒரு கதவு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் இதுலலாம் போக முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக இருக்குன்னா அதில் மேலே ஐயோ தெரியாமல் ரிவர்ஸ் கீர் போட்டேன். இப்போ நிறுத்து இறங்கு. கைஸ் நல்லா தான் பெருசாக தான் கைஸ் இருக்குது. ஏதோ புதுசாக கொண்டு வரானுங்க. நல்லா தான் இருக்குது. என்ன கீழே விழுவணும் இல்லை நல்லா தான் கைஸ் இருக்குது. இன்ஃபினிட்டி திருப்பி போட்டுப்போம் கைஸ். இது ஒர்க் அவுட் ஆகலை. நீங்கள் பார்த்தீங்களா அவ்வளோ இதுக்கு கீழே விழுந்ததுக்கு. ஓகே ஸோ கைஸ் போட்டாச்சு. இருங்க கைஸ் நம்ம ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்குது. அது மட்டும் பண்ணிட்டு வந்துடலாம். இங்கேருந்து கீழே இங்கேருந்து கீழே குதிக்க மாட்டேல. எனக்கு தெரியும் எப்படி சாவடிக்கிறது. ஓகே இங்கேருந்து ஐயோ போக மாட்டேங்கிறாங்க. இதுதான் இங்கேருந்து குதி. இப்போ இதுவாகுதுல இன்ஃபினிட்டி ஹெல்த் போட்டிருக்கோம்ல. ஓகே உடனடியாக நம்ம வெளில போய் ஆகணும். ஒரு முக்கியமான வேலை. தமிழர்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணும் கைஸ். இப்போ தானே உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு பங்களா வாங்கியிருக்கோன்னு பங்களாக்குள்ளே வந்திருக்கோன்னு. ஓகே இப்படி இப்போ கைஸ் இதுதான் கரெக்டாக இருக்கும். கைஸ் நான் தமிழர்களுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன். ஸோ தமிழ்நாட்டுக்கு ஃபோட்டோ எடுத்தாச்சு கைஸ். ஸோ நம்ம இங்கேயே வீடியோ எண்ட் பண்ணுவோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்க கைஸ். சப்ஸ்கிரைபும் பண்ணுறீங்க முக்கியமாக. ஸோ அகெயின் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் கைஸ். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட பார்ட் 3 வேணுமான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணாதான் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடம் உங்கள் யாசர். பாய் அண்ட் விஷ் யூ a happy new year.